பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் உயிர்ப்பு பெருவிழா சிறப்பு செய்தி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் மனமார்ந்த உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் கொண்டாடுவது ஒரு சாதாரண விழா அல்ல, கிறிஸ்துவ விசுவாசத்தின் இதயமாகும் இப்பெருவிழா. சிலுவையில் மரித்த இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பது கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படை உண்மை. மரணம் தோற்கடிக்கப்பட்டது, பாவம் வெல்லப்பட்டது. மரணத்தின் மீதான ஜெயம், பாவத்தின் மீதான வெற்றி, இருளின் மீதான ஒளியின் ஆதிக்கம், இவை அனைத்தையும் ஒரே நாளில் நாம் அனுபவிக்கின்றோம். இதன் வழியாக மனித குலத்திற்கு புதிய வாழ்வு திறக்கப்பட்டது. தூய அகுஸ்தினார் கூறுவார், நாம் உயிர்த்தெழுதலின் மக்கள், நம் பாடல் அல்லேலூயா என்று. இவ்வார்த்தைகள் உயிர்ப்பு பெருவிழாவின் மகத்துவத்தை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. உயிர்ப்பு பெருவிழா என்பது ஒரு சாதாரண விழா அல்ல, அது நம் வாழ்வின் திசையை மாற்றும் உண்மை ஆகும். இப்போது உயிர்ப்பு பெருவிழாவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் சில செய்திகளை இங்கே சிந்திப்போம். முதலாவதாக, இயேசுவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடித்தளம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இல்லை எனில் கிறிஸ்தவ விசுவாசமே இல்லை என்கிறார் தூய பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15வது அதிகாரம் 14வது இறைவசனத்தில். புனித யோவான் கிறிசோஸ்தோம் கூறுவார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரணம் வீழ்ந்தது என்று. மரணத்தின் மீது வெற்றி. சிலுவையில் மரித்த இயேசு கல்லறையை வென்றார். இது மனிதனின் மிகப்பெரிய பயமான மரணத்திற்கே ஒரு பதில். தூய அகுஸ்தினார் கூறுவார், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம் நம்பிக்கையின் ஆதாரம் என்று. இந்த உண்மை நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது. எந்த இருளும் நிரந்தரம் அல்ல. நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் துன்பங்கள், தோல்விகள், துயரங்கள் எல்லாம் இறுதியல்ல. இறைவன் நம்மை உயர்த்துவார். இரண்டாவதாக, பாவத்திலிருந்து விடுதலை. இயேசுவின் உயிர்த்தெழுதல் நாம் பாவத்தின் அடிமைகளாக இருக்க வேண்டியதில்லை. பாவத்தின் சங்கிலிகள் உடைத்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதனை விடுவிக்கிறது. தூய அகுஸ்தினார் கூறுவார், கிறிஸ்து மனிதராக ஆனார், நாம் தெய்வீக வாழ்வில் பங்கு பெறும்படி என்று. இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் நமக்கு புதிய வாழ்க்கையை அளிக்கிறது. இதன் பொருள் பழைய பழக்கங்களை மாற்றுதல், அன்பு, பொறுமை, மன்னிப்பு ஆகியவற்றில் வளர்ச்சி, இறைவனுடன் உறவை புதுப்பித்தல் ஆகியவையாகும். மூன்றாவதாக, நம்பிக்கையின் வெற்றி. புனித கிரெகோரி நாசியன்சன் கூறுவார், கிறிஸ்து வீழ்ந்தது போல தோன்றினாலும் அவர் உலகத்தை உயர்த்தினார். சிலுவை என்பது தோல்வியின் அடையாளமாக தோன்றினாலும் அது வெற்றியின் கதவாக மாறியது. இன்றைய உலகில் துன்பங்கள், தோல்விகள், இழப்புகள் நம்மை சோர்வடைய செய்யும். ஆனால் உயிர்ப்பு நமக்கு சொல்லுவது, இறுதி சொல்லை மரணம் சொல்லாது, கடவுள் சொல்லுவார் என்று. எனவே உயிர்ப்பு பெருவிழா என்பது நம்பிக்கையின் வெற்றியை கொண்டாடும் நாளாகும். புனித தாமஸ் அக்வினாஸ் கூறுவார், உயிர்த்தெழுதல் நம் நம்பிக்கையின் மிகப்பெரிய சாட்சியம். இன்று உலகம் பல சிக்கல்களால் நிரம்பியுள்ளது. போர்கள், நோய்கள், தனிமை, மன அழுத்தம். இத்தகைய சூழலில் உயிர்ப்பு பெருவிழா நமக்கு சொல்லுவது, நம்பிக்கையை இழக்காதீர்கள் என்பதே. நான்காவதாக, அன்பின் பலி. உயிர்ப்பு பெருவிழா வெறும் உயிர்த்தெழுதலை மட்டுமல்ல, அது சிலுவை தியாகத்தின் நிறைவு. இயேசு தன்னுடைய உயிரை நமக்காக அளித்தார். அவர் சொல்லாத ஒரு போதனை இதுதான், உண்மையான அன்பு தியாகத்தில்தான் தெரியும். புனித அவேலா தெரேசால் கூறுவார், கிறிஸ்து உன்னை நேசித்ததை நினைத்தால் நீயும் அன்பாக வாழாமல் இருக்க முடியாது என்று. அன்பே எல்லாவற்றையும் வெல்லும் என்றும் உரைக்கின்றார். உயிர்ப்பு பெருவிழா நமக்கு
அன்பின் வழியில் நடக்க அழைப்பு விடுக்கிறது. பகைவர்களை மன்னிக்க, துன்பப்படுவோருக்கு உதவ, குடும்பத்தில் சமாதானத்தை வளர்க்க நாம் மற்றவர்களுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். உயிர்ப்பு என்பது ஒரு புதிய ஆரம்பம். பழைய வாழ்க்கையை விட்டு அருளால் நிரம்பிய புதிய வாழ்வுக்கு அழைப்பு. புனித இரேனியஸ் கூறுகிறார், கடவுளின் மகிமை உயிருள்ள மனிதனே என்று. இதன் பொருள், நாம் முழுமையான வாழ்வை வாழ அழைக்கப்படுகிறோம். புதிய மனிதனாக வாழ ஆரம்பிக்க உயிர்ப்பு பெருவிழா என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாக மட்டுமல்லாமல் அது நம் உள்ளத்தில் நிகழ வேண்டிய மாற்றமாகவும் இருக்க வேண்டும். அதாவது, பழைய பழக்கங்களை விட்டுவிடுதல், பாவத்திலிருந்து திரும்புதல், கருணை, மன்னிப்பு, அன்பு ஆகியவற்றில் வளர்தல் ஆகியவையாகும். மேற்குறிப்பிட்ட வாழ்வு முறையே தூய பவுலடியார் பின்வருமாறு உரைக்கின்றார்: கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தவர்கள் மேலுள்ளவற்றை நாடுங்கள் என்று. எனவே நாம் உயிர்ப்பின் மக்களாக வாழ முயற்சி மேற்கொள்ள வேண்டும். ஆறாவதாக, உயிர்ப்பு பெருவிழா, அமைதியின் திருநாள். உயிர்ப்பு பெருவிழா என்பது மகிழ்ச்சி கொண்டாட்டம் மட்டுமல்ல, அது ஆழமான அமைதியின் அனுபவம். உயிர்த்தெழுந்த இயேசு முதலில் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்று. இது வெளிப்புற அமைதியை மட்டுமல்ல, உள்ளார்ந்த அமைதியையும் குறிக்கிறது. பிரியமானவர்களே, உயிர்ப்பு பெருவிழா நமக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, மாற்றத்திற்கான அழைப்பும் ஆகும். இயேசு கல்லறையை விட்டு வெளியே வந்தார். நாம் எதை விட்டு வெளியே வர வேண்டும்? நம்முடைய பயங்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய நம்பிக்கையின்மையை. எனவே இன்று நாம் முடிவு எடுக்கலாம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு புதிய வாழ்வு ஆரம்பிக்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் குடும்பங்களில் சமாதானத்தையும், உங்கள் இதயங்களில் ஆனந்தத்தையும், உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நிரப்புவாராக. உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா.